கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கொலோசியர்களது நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. 7வது வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. 8வது வசனம். லௌகீக ஞானத்திலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்கிறதான இந்த 3 வசனங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை மாத்திரம் அது சொல்லி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இந்த 3 வசனத்திலே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா, அவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், வேர்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். வேர்கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும், அவர் மேல் கட்டப்படுகிறவர்களாகவும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அனுதினமும் என்ன செய்யப்பட வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும், பெருகி கொண்டே வர வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து கொண்டே வர வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு மரம் தன்னுடைய வேரை அதிக அளவு பூமிக்கு ஆழமாய் அது கொண்டு செல்லுமோ அதைவிட உயரத்திற்கு என்ன செய்யும், அதனுடைய கிளைகள் கடந்து செல்லும். அதே போலத்தான் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், வேர் பற்றி வளர வேண்டும். அது வளருவது மாத்திரமல்ல, அவர் மேல் என்ன செய்யப்பட வேண்டும், கட்டப்பட்டவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். அவருக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களில் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். நாம் வேர்பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்பட வேண்டும், நம்முடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், தினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்திலே அவர் நமக்கு கொடுத்ததான கிருபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இதை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறவராய் அவர் காணப்படுகிறார். நீங்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படியே என்ன செய்ய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, உங்களுக்கு வேறு ஒரு போதனை எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆதலால் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். கடந்து வந்து அவர்
கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அவர் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய இரத்தத்தையும் உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் என்ன செய்தார்? பரத்துக்கு கடந்து சென்றார் என்கிறதான போதனையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதைகளை நினைத்து நாம் ஸ்தோத்திரத்தோடு அதில் என்ன செய்ய வேண்டுமாம்? பெருகு வீர்களாக என்று வேத வசனம் அதை சொல்லி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மிக பெரிய ஒரு காரியம். அது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகி இருக்கிறதான மீட்பு. அதை நாம் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிலே பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, லௌகீக ஞானத்திலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த உலகம் அது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது? இந்த உலகம் அது எதனால் தானாகவே உருவாயிற்று என்று சொல்லுகிறதான ஒரு அறிவியல் மேதைகளும் இருக்கிறார்கள். அறிவியல் தத்துவங்களை சொன்னவர்களும் இருக்கிறார்கள். இவைகளை போன்றுதான் புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் கிரேக்க தத்துவங்களும் அது காணப்பட்டது. அவர்கள் வான மண்டலத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள்? கணித்து வணங்கி கொண்டு இருந்தார்கள். இவைகளை அவர்கள் பார்த்து தங்களுடைய ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களினாலும் பலவிதமான தத்துவங்களை அவர்கள் கூறி இது போன்றதான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வழிவிலக செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த நாளிலும் இதே வழக்கங்கள் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடவுள் இல்லை என்கிறதான ஒரு கும்பல் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? சொல்லிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்ததற்கு எல்லா விதமான சாட்சிகளும் எல்லா விதமான வரலாற்று அடையாளங்களும் அது என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் இது போன்றதான மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான். மனுஷன் என்ன செய்யப்படலை? யாரும் உருவாக்கப்படவில்லை. ஆதலால் இது போன்றதான அறிவியல் கூற்றுக்கள், இது போன்றதான தத்துவங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் என்ன செய்ய முடியும்? விலகி இருக்க வேண்டும். இதன் நிமித்தமாய் ஒருவனும் உங்களை என்ன செய்துவிட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு உங்களை என்ன செய்துவிடக்கூடாது? வழிவிலக செய்யாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாய் இருங்கள். லௌகீக ஞானம் இதுதான். ஆதலால் இது போன்றதான உலகத்தின் ஞானத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? மாயமான தந்திரத்திற்கும் இன்றைக்கி பார்த்தோம்னா அநேகர் என்ன செய்வாங்க? அழகாக என்ன செய்கிறாங்க? பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அதனால் இது போன்றதான தந்திரமான பேச்சுக்களுக்கும் தந்திரமான தத்துவங்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி நடக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் அனைத்தும் உலக வழிபாடுகள் அனைத்தும் பாரம்பரியங்கள் அனைத்தும் இது யாரால் உண்டாகப்பட்டு இருக்கிறது? இது உலகத்தின் காரியத்தால் உலகத்திலே இருக்கிறதான உலகத்தின் அதிபதியான பிசாசானவனால் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எல்லா காரியங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இவைகள் அனைத்தும் இந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தும் இந்த உலகத்தை சார்ந்ததே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆதலால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறதான நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர இந்த பூமியில் ஒருவரும் தேவன் அல்ல, ஒருவனும் கர்த்தர்
அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவர் மேல் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் கட்டப்படுகிறவர்களாய், அவருக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேர் கொண்டவர்களாய், அவருக்குள் நடந்து கொண்டு நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றுக்கொண்டதான விசுவாசத்தை, ஆண்டவர் கொடுத்ததான ரட்சிப்பை நாம் நாள்தோறும் நினைத்து என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரத்தோடே கூட அதிலே பெருக வேண்டும். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அன்பானவர்களே, ஆதலால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுவே. ஆதலால் அதிலே இருந்து என்ன செய்யக்கூடாது? வழி விலகாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் நாம் இந்த 3 வசனத்தின்படியாய் என்ன செய்வோம்? வழி நடப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.